அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்று இரவு ஒரு 7:30 போல் வந்துட்டு தமிழ்நாடு செய்தி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து செய்தி சேனல்லையும் வந்து ஒரு நியூஸை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து டிஎன்பிசி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரேக்கிங் நியூஸ், டிஎன்பிசி தேர்வு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து குரூப் 4 வேகன்சி வந்துட்டு 6244 வேகன்சி போட்டிருந்தாங்க. வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிருந்தாங்க. அப்போ 480 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு மணிக்க ஒரு செப்டம்பர் மாதம் வந்து 17 கிட்ட வந்து டிஎன்பிசி வந்து அறிவிப்பு வந்திருந்தாங்க. அதாவது மக்கள் வந்து குறைந்தது ஒரு 10,000 போஸ்டிங் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் வந்து ஒரு 400ன்றப்ப 7,000 போஸ்டிங் தான் வந்து வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்றப்ப பார்த்தோம்னா, அக்டோபர் மந்த் வந்து இதோட ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் வந்து வரப்போகுது அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. ஸோ அக்டோபர் மாதம் ரிசல்ட் வரப்போகுது. வேகன்சி என்னன்னா 450 உயர்த்திருக்காங்க. 7,000க்கு மேலே வேகன்சி வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் என்ன பண்ணாங்கன்னா, டிஎன்பிசி படிக்கும் மாணவர்கள் அப்புறம் இந்த நிறைய அகாடமிஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா, ட்விட்டரில் வந்துட்டு இதை ட்ரெண்ட் பண்ணுங்கள், வேகன்சி இன்க்ரீஸ் ட்ரெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா மக்களுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா, வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ண வந்துட்டு ட்வீட் பண்ணாங்க. அந்த ட்விட்டர் பண்ணோடைய ஒரு நல்ல நியூஸ் தான் என்ன வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன சொன்னாங்கன்னா, இது குரூப் 4 தேர்வு காலிப்பணிகளை அதிகரிப்பதற்கான கணக்கெடுப்பு நடைபெற்று வருவதாகவும் அக்டோபர் மாதத்தின் முதல் அல்லது 2வது வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் தகவல். அதாவது குரூப் 4 தேர்வு வந்து நம்ம இப்போ இது பண்ணியிருக்கோம்ல, அது வந்துட்டு கணக்கெடுப்பு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களா. எல்லாவுடைய யூனியன் ஆஃபீஸிங்கில் வேலைக்கு போடுவாங்களா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து கணக்கெடுத்துட்ருக்கோம். அக்டோபர் மாதம், அதாவது அடுத்த மாதம் வந்துட்டு முதல் வாரத்திலையோ 2வது வாரத்திலையோ எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றத வந்துட்டு சொல்லிட்டாங்க. டிஎன்பிசி தகவல் வந்து தெரிவித்துட்டாங்க நண்பர்களே. ஸோ காலிப்பணிகளை அதிகரிக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரி வந்த நிலையில் நடவடிக்கை 20 லட்சம் பேர் தேர்வு எழுதியுள்ள இத்தேர்வு காலிப்பணியிடங்கள் தற்போது 6724 உள்ளது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ இதான் வந்து நியூஸில் வந்த ஒரு செய்தி நண்பர்களே. ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே. நம்ம வந்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம வந்துட்டு தமிழுக்கு ஃப்ரீயாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஒன்று வந்து கான்டாக்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் விரும்பி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ கீழே நான் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை வந்து காப்பி பண்ணி அதை தொட்டு உள்ளே போய் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இது கூடிய சீக்கிரம் வந்துட்டு நிறையா டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே.